ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோவிலிங் எபிசோட் 56 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடு கடைசியில் நம்ம கிம்மு அவனுக்குள்ளே இருக்க அந்த கடவுளோட மார்ஷல் ஆர்ட்ஸ் காட் பவரை வெளியே கொண்டு வருவான் அப்படின்னு பார்த்தா அந்த டீமன் சக்தி மாதிரி ஏதோ ஒன்று வித்தியாசமாக வெளியே வந்திருக்கு. அவனோட நெத்தியில் கொம்பு இருக்குது, கையை பார்த்தா வித்தியாசமாக மாதிரி இருக்குது, ரெக்கையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்து கிம்முக்கே ஒரு மாதிரி டவுட் ஆயிருக்கும். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் சும்மா ஆறா பறக்க கிம்மு அவனோட டீமன் உருவத்தில் பயங்கரமாக நிற்பான். அதை பார்த்து கிம்மு, ஆமாம் ஏன் என் உடம்பு இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக மாதிரி இருக்குது, எனக்குள்ள இருக்க அந்த சக்தியை நான் கொஞ்சம் கூட இதுக்கு முன்னாடி உணர்ந்ததே இல்லையே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஆனால் என்னோட கை நடுங்கவே இல்லை, இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் டீமன் பவர் வரையே வர மாதிரி இருக்குது, ஆனால் இது எனக்கு என்னமோ சாதாரண மாதிரி படலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கயாவை காப்பாற்றிட்டு அப்புறம் யோசிக்கிறேன்னு அவனோட கையை வேற மாதிரி மாற்றுவான் பாருங்க. சும்மா வெறித்தனம் மாறிட்டு இருக்கும். அதை பார்த்த பல்லாக்கு ஐயோ வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அங்கே கிம் அவனோட கையை வேற மாதிரி மாற்றுவான் பாருங்க. ஒரு பெரிய சைஸ் பிளேடு மாதிரி மாற்றுவான். அப்படி அவன் கையை வித்தியாசமான பயங்கரமான பிளேடை மாற்றினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி போஸ்ட் கொடுத்து நிற்பான் பாருங்க. பார்க்கறதுக்கு பயங்கரமா இருப்பான். அப்போ அவன் நம்ம கிம் பல்லாக்க பார்த்து சொல்லுவான், டேய் இந்த பவர் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனால் இதை வச்சு உன துண்டு துண்டா வெட்ட முடியும்டா அப்படின்னு கோவமா சொல்லுவான் பாருங்க. அதை பார்த்த பல்லாக்கு ஐயோ என்னம்மா என்னம்மா அவன் துண்டு துண்டா விட்டுவானா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம கிம் செம்ம ஸ்பீடாக தூரத்துலேருந்து பறந்து வந்து நிற்பான் பாருங்க. அப்படி நிற்கிறத பார்த்துட்டு பல்லாக்கு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியல, ஸ்வாடுனா அப்படின்னா கையை வித்தியாசமாக அவன் கத்தி மாதிரி மாற்றிட்டு சண்டை போட வர, இதெல்லாம் விலைக்காகாது அப்படின்னு அவன் டென்டகல்ஸை வச்சு கிம் அட்டாக் பண்ண வரான் பாருங்க. அந்த டென்டகல்ஸ் எல்லாத்தையுமே அவன் கையில் பிளேட் வச்சிருப்பான் பாருங்க. அதெல்லாம் துண்டு துண்டா வெட்டி வீசிடுறான். அப்புறம் டென்டகல்ஸ் வச்சு மறுபடியும் அட்டாக் பண்ணோன்னே அந்த டென்டகல் மேலேயே காலை வச்சு பறந்து போயிட்டு பல்லாக்கு அடிக்க போவான் பாருங்க. ஓங்கி ஒரு அடி அப்படி அடிச்சுட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அதே நேரம் என்ன பண்ணுவான், கையாவை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டென்டகல்ஸை பிடிச்சி வச்சிருப்பான் பார்த்தீங்களா கையாவை, அதை துண்டா வெட்டிடுறான். அதை பார்த்துட்டு என்னடா வெட்டிப்புட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி வெட்டிட்டு கையாவை காப்பாற்றி அந்த பக்கம் தூரமாக கூட்டு போயிடுவான். அப்படி அவன் நிற்பான் பாருங்க. அவனோட டீமன் பவர் வெறித்தனமாக இருக்கும். அதை பார்த்துட்டு பல்லாக்கு ஐயோ என்னடா அவன் போக போக பார்த்தா ரொம்ப சீரியஸாக மாறிட்டு இருக்குதே, இப்போ என்ன பண்ணுறது, நிப்பாட்டு இல்லாமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இருவோம் நிப்பாட்டு, ஆனால் நீ உன்னோட உண்மையான உருவத்தை காட்ட வேண்டாம், நம்மக்கிட்ட அடுத்த ஒரு பிளான் வச்சுருக்கோம்ல அதை செய்யலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ தூரத்தில் நின்றுட்டு அவன் காதில் இருக்க அந்த ஏர்பட்ஸ் மூலமாக பேசிகிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா கயாவை காப்பாற்றி மரத்தடையில் உட்கார வைப்பான் கிம்மு. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு கிம்முக்குள்ளே இருக்க அந்த டீமன் சக்தி என்னன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, இதுக்கு முன்னாடி அந்த அப்பர் சென்டி பவரை அவனோட இதயத்துக்கு அனுப்பி வச்சிருந்தேன், அது மூலமாக தான் அவன் கடவுளோட சக்தியை வெளியே கொண்டு வரதுக்கு பதிலாக டீமனோட சக்தியை வெளியே கொண்டு வந்துட்டான். அது ஒரு கோர் டீமன் மேஜிக், அது எப்படி இருக்குது, அது எங்கேருந்து வந்ததுன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டானா விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிடும், அதுக்குள்ளே நான் அவனை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிம்மு கயாவை பார்த்த உடனே அவனுக்கு லவ் வராமல் அவங்கள அப்படி கடிச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வெறி வருது. டீமனோட கண்ட்ரோலில் கொஞ்சம் கொஞ்சமாக கிம்மு போயிட்டு இருக்கான். அவனோட கையை பாருங்க அப்படியே சங்க பிடிச்சி நெரிச்சலாமன்னு வருது. என் தொண்டையில் தாகம் அதிகரிக்குது, ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கே ஒன்றும் புரியல. நான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், நான் டீமனோட கையில் அதாவது அந்த சாத்தானோட கையில் நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு மனசுல யோசிச்சுட்டு பாருங்க. அந்த பக்கம் பார்த்தா அவன் இருக்கான், பல்லாக்கு அங்கேயே தான் இருக்கிறான். அப்படியே எங்க பல்லாக்கு கிம்மு கிட்ட டேய் நான் தான் சொன்னல நீ அந்த சாத்தானோட பப்பட்டு தாண்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிம்மு என்னது பப்போட்டா, அவன் எதுக்குல என்ன கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு பல்லாக்கு நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல அவர் உன் மேல ஆர்வமா இருக்காரு, அவர் உனக்குள்ள ஒரு விதையை விதைச்சிருக்காரு, அந்த விதை மூலமா அவனை அப்படி கண்ட்ரோல் பண்ணுவார்றா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கிம்மு என்னது விதை எப்படா எனக்குள்ள விதைச்சான், இது எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிம்மு கிட்ட வந்துடுறான். டேய் கிம்மு நீயாடா அது, அடையாளமே தெரியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரியாத மாதிரி அப்படி கேட்டுட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோவை பார்த்த கிம்மு அவன் கை கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். அந்த கையை அப்படி பிடிச்சிட்டு ஏன் அப்படி பண்ணுற, கண்ட்ரோலாரு என்ன அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் யாருக்கும் பப்பட்டா இருக்க மாட்டேன், என் கை என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி அப்படி கண்ட்ரோல் பண்ணி மனுஷனா மாறலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவனுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும், சாத்தானோட வாய்ஸ், டேய் நீ இந்த பவரை விட்டுட்டு சாதாரண ஒன்றுத்துக்கு உதவாத சக்தியே இல்லாத அந்த மனுஷனா மாறப்போடியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்டோன்னே இல்லை எனக்குள்ளேயும் எப்படி கேட்டுட்டு இருக்கு, இருந்தாலும் நான் இப்படி டீமனாக இருக்கக்கூடாது, நான் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன், என்ன ஆகுது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமனோட கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி இருக்கும். இவனால் அந்த டீமன் பவரை ஹேண்டில் பண்ணவே முடியல. அது இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு கத்துவார், டேய் நீ உடனே கிம்மா வாடா, உன் கண்ட்ரோல் இரு, ஏன் உன் கண்ட்ரோல் விட்டு வெளியே போகாத, அந்த டீமனோட எனர்ஜிக்கு நீ டெம்டேஷன் ஆகாத, கண்ட்ரோலாக இருறா பைத்தியக்கார பையலே, நீ கிம்முடா என்னோட பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிம்மு மேலே கையை வச்சு அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த கட்டுப்படுத்துதல் அத்தாரிட்டி ஆஃப் கண்ட்ரோல் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் மேலே அந்த டெக்னிக்கை போட்டு
போட்டு விட்டுருவான். அந்த இது போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கை அவன் கண்ட்ரோல் இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும். பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிட்டு இருப்பான் நம்ம கிம்மு. இத பார்த்த நம்ம ஹீரோ என்ன நடக்குது இங்க? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்ப கிம்மு கண்ணுல பயங்கரமா ரெட் கலர்ல நம்ம ஹீரோ தெரிவான். என்னால என் கைய கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கிருந்து தூரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே அந்த கத்திய வச்சு குத்திருவான் பாருங்க. அத பார்த்து நம்ம ஹீரோ என்னடா குத்திப்புட்ட அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவோட நெஞ்சில ஓட்டைய போட்டு முதுகு வழியா வெளிய வந்துரும். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே குத்துப்பட்ட நிலைமையில அவன்ட்ட, "டேய் நீ விட்றாத. நீ எப்படியாச்சும் ஸ்வாட டைட்டா புடிச்சு நல்லா பவர்ஃபுல்லா மாறணும். உனக்காக நான் எப்பவும் இருப்பேன்டா. நீ என்னோட குட்டி தம்பிடா. நீ என்னோட குட்டி தம்பி." அப்படி நம்ம ஹீரோ கிம்ம பார்த்து பாசமா சொல்லிட்டு அப்படியே கீழ விழுந்து இறந்து போயிடுறான். அத பார்த்த கிம்முக்கு நான் இப்ப என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பான். இதுக்கு முன்னாடி கிம்மு சின்ன வயசுல அவங்க அம்மாட்ட சொன்ன மாரி, நான் பொறந்திருக்கவே கூடாது. நான் பொறந்ததே தப்பு. மன்னிச்சிருங்க அப்படின்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருப்பான் கிம்மு. என் கூட இவ்வளவு சப்போர்ட்டா இருந்தா என் அண்ணனையே நான் கொன்னுட்டேனா? நான்லாம் ஒரு மனுஷனா? நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? இல்ல எனக்கு இந்த டீமன் பவர் வேண்டாம். எனக்கு இந்த டீமன் பவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. அவனோட அந்த பவர் எல்லாம் பயங்கரமா பூஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அந்த டீமன் பவர் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் காட் இருக்கு பாத்தீங்களா, அதோட பவர் அப்படியே வெளியே வந்துகிட்டே இருக்கும். அது அவேக்கனிங் ஆயிட்டே இருக்கும். அவனோட பவர் ஆறா சும்மா வெளிச்சம் பயங்கரமா மின்னிக்கிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா அவனோட அந்த டீமன் உருவம் போய் மனுஷ உருவத்துக்கே வந்துருவான். இப்போ அவன் சாதாரண மனுஷ உருவத்துக்கு வரல. அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் காடு, அந்த காடோட ஆத்மா இவன்கிட்ட இருந்து அவேக்கனிங் ஆயிடுச்சு. இவனால இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் காட் பவரை யூஸ் பண்ண முடியும். பாக்குறதுக்கே சும்மா பயங்கர மாசா நின்றுட்டு இருப்பான் நம்ம கிம்மு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என் அண்ணன் இன்னும் மூச்சு விடுறாரு. நான் சியலாவை எப்படியாச்சும் கூட்டு வந்து அவரை காப்பாத்தலாம்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நான் பண்ண வேண்டியது அந்த டீமனை முடிச்சு கட்ட வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுப்பான் பாருங்க. அப்படி நின்ன இடத்துல இருந்து தூக்குவான் கையை. ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்வாடு பறந்து வந்து அவன் கையில நின்னுக்கும். அப்படியே திரும்புவான் பாருங்க பல்லாக்க பார்த்து, டே 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 இருடா, நீ என்ன ஓவரா சீனா போடுற? ஒரு மனுஷனால டீமனை ஒன்றும் பண்ண முடியாது தெரியும்ல. நான் சாத்தானோட அப்பர் சென்டிடா அப்படின்னு சொல்லும்போது உடனே கிம்மு அவன் ஸ்வாட்ல அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பவர் அப்படி கொண்டு வந்துட்டு, டேய் வாயா முர்ரா சாத்தானே, உன்னை நான் இப்போ எப்படி கொள்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்வாட் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய ஸ்வாடை கொண்டு வந்துருவான் அந்த மேட்சுக்கு வச்சு. பின்னாடி எல்லாம் ஸ்வாடு பறந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு, டேய் என்னடா என்னை பயன்படுத்தி பார்க்குறியா? நான் டீமன்டா அப்படின்னு சொல்லிட்டு பல்லாக்கு சொன்னோன்னே, டீமனா நீ இங்கேருந்து உயிரோட போனாதானடா நான் இங்கே எப்படி உன்னை துண்டு துண்டா வெட்டுறேன் பாரு அப்படின்னு அந்த ஸ்வாட் எல்லாத்தையுமே அவனை நோக்கி அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக பல்லாக்க போய் அப்படி குத்தி கிழிச்சிட்டு இருக்கும். எல்லா பக்கமும் உடம்பு டென்டக்கல்ஸ்ன்ற மாதிரி வெட்டி வீசிட்டு இருக்கும். அவன் வழியில கத்த ஆரம்பிச்சிருவான் பல்லாக்கு. டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ணாலுமே கடைசியில் என்னோட சாத்தானோட பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும். நீ வேஸ்ட்டுடா. நான் இப்போ சாகலாம், ஆனால் கண்டிப்பாக சாத்தான் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லாக்கு அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா, டேய் என்னடா நீ ஓவரா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்க, மொத்தமாக சாவடா அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்லி டிராகன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை வச்சு நம்ம பல்லாக்க இன்னும் கொஞ்சம் அடிப்பான் பாருங்க. அடிச்சு அடியில் அந்த இடத்துல பல்லாக்க அப்படி சுத்தமாக காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவான். அவனை கொண்டதுக்கு அப்புறம் கிம்மு ஸ்டைலாக நின்றுட்டு, நீ கொஞ்சம் ஓவரா பேசிட்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படி செத்துட்டா நினைச்சா எந்திரிச்சு உட்காருவான். அதை பார்த்துட்டு கிம்மு, அண்ணா நீங்க இன்னும் சாகலையா, நீங்க எந்திரிச்சிங்களோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோவனால தான் ஹீல் பண்ண முடியுமே, நம்ம ஹீரோ இதெல்லாமே வேணும் தான் பண்ணியிருக்கான். அப்படியே அவனோட அந்த டீமன் பவரை யூஸ் பண்ணி அப்படியே ஹீல் பண்ணிட்டு இருப்பானா. அதை பார்த்து கிம்மு, அண்ணா உங்களால ஹீல் பண்ண முடிஞ்சுதா, ரொம்ப சந்தோஷம்னா, வாங்கண்ணா கட்டி பிடிக்கணா, நீங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு போகும்போது நம்ம ஹீரோ, டே அங்கே நில்லு அங்கே நில்லு, ஏன்டா ஆவனா அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன கட்டி பிடிக்கணுமா? நீ கட்டி பிடிக்க வேண்டிய ஆளே வேறடா. போடா அங்க உன் ஆளு அப்படி மயக்கத்துல இருக்கா, அவட்ட போய் சீனா போடுவியா? என்ன வந்து கட்டி பிடிக்கிறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னேன். ஆமால்ல கயா உனக்கு ஒன்றாகலையே அப்படின்னு சொல்லிட்டு கயா கிட்ட அவன் போயிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பல்லாக்கும் அந்த மறுபடியும் அந்த மலை பிரதேசம் மேலே நின்று இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம பல்லாக்கு இன்னும் சாகலைங்க. அங்கே ஒரு ஹாலோகிராம் இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சுட்டு வந்திருக்கான். அவன் அட்டாக்கை வாங்கவே இல்லை. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோடே, நீ நல்லா நடிச்சடா, சூப்பராக நடிச்ச, ஏதாவது சினிமாக்கு ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா தலைவரே, சூப்பராக தலைவரே, நீங்கள் பாராட்டிட்டீங்களே, கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய நடிப்பேன் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஃபயர் பவரை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலடா. அந்த பன்னி மூஞ்சி வாயம் பவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கோழி டீமன் ஒரு 3 பேர் வந்தானுங்க. அப்போ இந்த ஃபயர் பவர் இருந்துச்சுன்னா அவங்க 3 பேரையும் சுட்டி அப்படியே வறுத்த கோழிக்கறியை தின்றுக்கலாம். ஆனால் இப்போ கிம்மு கிட்ட 3 வித்தியாசமான பவர் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவனை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரதான் எனக்கு தெரியல. டீமன்ஸோட பவரும் மனுஷனோட பவரும் நினச்சி மாக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. டீமன்ஸ் இன்னும் ரொம்ப பவராக மாறிட்டே போகிறாங்க. ஆனால் இது 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்ததான் தெரியல. அந்த பனி முஞ்சு வாயன் பவரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். எனக்கு என்ன ஆசைனா, சீலை கூட நல்லா சாப்பிட்டுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கணும். எக்கிண்டா கூட அப்படியே சோஃபாவில் படுத்துகிட்டே டிவி பார்க்கணும். அப்புறமா சாகே கூட சாப்பாட்டுக்கு போகணும். அவள் என்னை திட்டுன்னு திட்டணும். இந்த மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்தோடனே சண்டை போட அதிகமாக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு தேவையெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் அப்படி நம்ம ஹீரோ அப்படியே தான்ட்டே பேசிகிட்டு இருப்பானா. மைண்ட் வாய்ஸ் நினச்சி கொஞ்சம் சத்தமாக பேசிட்டான் போல இருக்கு. பின்னாடி லிலித்து கேட்டுருவா, என்ன உங்களுக்கு
ரெஸ்ட் வேணுமா? என் கூட சேர்ந்து ரெஸ்ட் எடுங்களேன். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இங்க பாருங்க கிங், உங்களுக்காக நான் நெறைய விஷயத்த ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட நம்ம ஹீரோ, ஐயோ அம்மா மன்னிச்சிரும்மா, உனக்கு ஏதோ தப்பா கேட்டிருக்கு போல இருக்கு. ரெஸ்ட் எடுக்கணும்னு நான் சொல்லல. நான் இன்னும் நெறைய ட்ரெய்னிங் எடுக்கணும்னு சொன்னேன். ஐயோ அத தயவு செஞ்சு அந்த டென்டக்கிள்ஸ உள்ள கொண்டு போம்மா. அத பார்த்தாலே ஒரு மாரி பண்ணுதும்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மறுபடியும் பயப்பட ஆரம்பிச்சுருவான். அதை கேட்டு அங்க நம்ம லிலித்தும், சரி நீங்க சொன்னா நான் அந்த டென்டக்கிள்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு போய்க்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு என் மேல லவ் இருக்குதுல்ல. நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் கேங்கு. அந்த டீமன் கல்ட்ட சேர்ந்தவங்கள அங்க எல்லாத்தையும் நெறைய பேர் அடிச்சு கொன்னோம்ல. அதுல சில பேர் வித்தியாசமான ஒரு இடத்த பார்த்தேன்னு சொல்லிட்டு கயா கிட்ட வந்து சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்ன என்ன வித்தியாசமான இடம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல ஒரு மேஜிக் டவரும் மெஜிசியனும் கையில மந்திரக்கோலோட இருந்தான் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது மேஜ் டவரா? அது என்ன மேஜ் டவரு? கையில மந்திரக்கோலை வச்சுட்டு ஒரு கிழவன், அவன் ஒரு மெஜிசியனா? என்னது இது ஹாரி பாட்டர் கதையெல்லாம் இங்கே வந்துட்டு இருக்கே, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அந்த மந்திரக்கோலை வச்சிருக்க அந்த மெஜிஷியன், அந்த கிழமை யாரு, மேஜிக் டவர்ல இன்னும் என்ன நடக்க போகுது, அந்த மேஜிக் டவர் எங்க இருக்கு, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். புது வில்லன்கள் இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்க போறாங்க. நம்ம ஹீரோ மரண மாஸ் பண்ணி சும்மா ஃபன் பண்ண போறாரு. அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.